ராமாபுரம்ன்ற டவுன்ல ரொம்ப மரியாதைக்கும் செழிப்புக்கும் பேர் போன குடும்பம் தான் மாமனார் ராஜேந்திரனோட குடும்பம். ராஜேந்திரனும் ரொம்ப நல்லவரும் இறக்க குணமும் கொண்டவர். மனைவி வனிதாவும் நல்லவங்க தான். ஆனா பணம் அந்தஸ்துன்னு எல்லாம் பார்ப்பாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஆசைக்கு ஆஸ்திக்குன்னு சேர்த்து ஒரே பையன்தான், பேரு ராஜேஷ். அவனும் அவங்க அப்பா மாதிரி தான். மனுஷங்களுக்கு இடையில எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டான். ஏழைங்க உதவின்னு வந்து நின்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே போய் உதவி செய்வான். அதோட படிச்சு முடிச்சுட்டு நல்ல பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனோட அப்பா ராஜேந்திரன் பையன்ட்ட, ஏன்பா, நம்மகிட்ட ஏக்கர் கணக்குல விவசாய நிலம், தோட்டம், 3 பெரிய வீடு, இன்னும் நிறைய சொத்துங்க கூட இருக்கு. அதை பாத்துக்கிறத விட்டுட்டு நீ ஏன்டா வெளியே வேலைக்கு போகணும்? அப்பா, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு தான். வேணும்னா சொல்லுங்க, என்னோட வீக்கெண்ட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். அதோட தான் நீங்க எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து உதவிட்டு இருக்கீங்களே, அதை அப்படியே நல்லபடியா பண்ணுங்கப்பா. ஐடில வேலை பார்க்கறது என்னோட ட்ரீம், அப்புறம் என் பேஷன் கூட. தயவு செஞ்சு என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு கட்டாயப்படுத்தாதீங்கப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ராஜேஷ் அவங்க அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு இருந்தான். அப்போது ராஜேஷோட அம்மா டீ எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அப்பப்பா சும்மா விடுடா, உங்கள் அப்பா உன்னை எப்பவும் கட்டாயம்லாம் படுத்த மாட்டார். அவரோட யோசனையை உன்கிட்ட சொல்லியிருப்பாரு, அவ்வளோதான். என்னங்க, நீங்களும் பையன்ட்ட இனி இந்த விஷயமா எதையும் கேட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் டீயை கொடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் காலையில் ராஜேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, ஏன்பா ராஜேஷ், தரகர் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்காருப்பா. பொண்ணு பேர் ஜான்விகா, டிகிரி முடிச்சிருக்காளாம், ரொம்ப அழகாகவும் இருக்கா, நல்ல பொண்ணுன்னு தரகர் சொல்கிறாரு. நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம், என்ன சொல்கிற? ஓகேம்மா, ஆனா பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவேன். இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, நாளைக்கே நான் பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும், சரிடாப்பா உன்னோட இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வனிதாவும் சொன்னாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து 3 பேரும் தரகரோட சேர்ந்து ஜான்விகா வீட்டு முன்னாடி காரில் வந்து நின்னாங்க. பொண்ணு வீட்டை பார்த்ததுமே வனிதாவோட மூஞ்சி மாறிடுச்சு. உடனே தரகர்கிட்ட, என்ன தரகரை, இதுதான் பொண்ணோட வீடா? இல்லை எங்களை மாற்றிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இவ்வளோ சின்ன வீடாக இருக்கு அப்படின்னு தரகர்கிட்ட கேட்டதும் தரகர் பதறி போய், வனிதாம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க வசதியில உங்களை விட குறைஞ்சவங்க தான்னு நான் ஐயாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனேம்மா அப்படின்னு தரகர் சொன்னதும் வனிதா ராஜேந்திரனை பார்த்து முறைச்சாங்க. உடனே ராஜேஷ், ஆமாம்மா, அப்பா என்கிட்டயும் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டாரு. உன்கிட்ட சொன்னா நீ இப்படிதான் கோவப்படுவேன்னு நாங்க சொல்லல. வீடு வர வந்துட்டோம், உள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் வாமா அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி வந்திருக்கீங்களே, வாங்க அப்படின்னு சலிப்பாவும் கோவமாவும் சொன்னாங்க. ஜான்விகாவோட அம்மா அப்பா மீனாட்சியும் ரகுராமும் சிரிச்ச முகத்தோட வணக்கம்னு சொல்லி உள்ள அழைச்சாங்க. டீ ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து கவனிச்சாங்க. 5 நிமிஷம் போனதும் தரகர், சரிங்க, நல்ல நேரத்திலேயே பொண்ணையும் பாத்துடலாம்ல, பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு தரகர் சொன்னதும் மீனாட்சி போய் ஜான்விகாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஜான்விகா கூட அழகா ரெடியாகி வெளியே வந்து எல்லாருக்கும் வணக்கமும் சொன்னான். பார்த்த நிமிஷமே ராஜேஷ்க்கு ஜான்விகாவை பிடிச்சு போயிருச்சு. ஜான்விகாவுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் வனிதா, சரிங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு எழுந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே ராஜேந்திரனும் ராஜேஷும் கூட எழுந்திருச்சு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போனதுமே வனிதா, இந்த சம்மந்தம் வேணாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க. ராஜேந்திரன் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் வனிதா கேட்கவே இல்லை. 1 மாதம் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ராஜேஷ் ஜான்விகாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அதை பார்த்ததுமே வனிதாக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. உடனே, என் பேச்சை மீறி இவ தான் வேணும்னு இப்படி பண்ணிட்டே இல்லடா, இனிமே என்கிட்ட நீங்கள் 2 பேருமே பேசக்கூடாது, சமையலும் தனியாகவே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரவும்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க வனிதா. ராஜேந்திரனுக்கு வனிதா செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கலனாலும் 2 பேரையும் மனசார உள்ளே கூப்பிட்டு போய் சமாதானம் பண்ணி வச்சாரு. அப்படியே நாட்கள் போச்சு. சில மாதங்கள்லையே ஜான்விகா கர்ப்பமானா. அந்த விஷயம் மாமியாருக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துச்சு. உடனே மருமகளை கூப்பிட்டு, ஏம்மா நான் தான் பேசலை, நீ பேசிக்க கூடாதா அப்படின்னு சொன்னதும் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா ஜான்விகா. சரிம்மா, இனிமேல் வேலைக்கு நல்லா சாப்பிடணும், நான் தான் சமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 9 மாதம் போனதும் அழகாக ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஜான்விகாவோட அம்மா அப்பா கூட அவங்க வீட்டுக்கே வந்து தங்கி மகளையும் பேரனையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 2வதாக ஒரு பெண் குழந்தையும் சில வருஷத்தில் பெற்று கொடுத்தா ஜான்விகா. வீட்டில் எல்லாருக்கும் நிறைவாக இருந்துச்சு. பேத்தி வந்த சந்தோஷத்தில் தாத்தா நிலத்தில் தோட்டத்தில் வீட்டில்னு வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்தி போனஸும் கொடுத்தாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ராஜேஷோட சித்தப்பா பையன் சீனும் உள்ளே வந்தான். எல்லார்கிட்டையும் நல்லா பழகினான். தம்பி பையன் தன்னோட பையன் மாறின ராஜேந்திரனும் அவரை குடும்பத்தில் ஒருத்தராகவே நினச்சிக்கிட்டாங்க.
அண்ணி சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லி அங்கேயே டெய்லியும் சாப்பிட ஆரம்பித்தான் சீனு. அப்பப்போ அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு வாங்கிப்பான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் சீனு சில அதிகாரிகளோடு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தான். வந்தவன் உடனே, எல்லாரும் உங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை தூக்கி போட்டான். பதட்டமாக அதை எடுத்து படித்தான் ராஜேஷ். குழப்பமாக அவங்க அப்பாவையே பார்த்தான். என்னடா என்ன நடக்குது இங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ராஜேந்திரன் ரொம்ப பதறி போய் கேட்டார். அதுக்கு உடனே ராஜேஷ் அந்த பத்திரத்தை கொடுத்தான். அதிர்ச்சியான ராஜேந்திரன் தலை சுற்றி கீழே உட்கார்ந்தாரு. எல்லாரும் தாங்கி பிடிச்சி கொஞ்சம் தண்ணி கொடுக்க அவர் கொஞ்சம் தேறி வந்தார். சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் இந்த சீனு பயலுக்கு எந்த சொத்தையும் எழுதி வைக்கல, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் சீனுவை அடிக்க போனார். அதிகாரிகள் எல்லாரும் தடுத்து நிறுத்தி, ஐயா, நீங்க உங்க சுய நினைவோட தான் இது நடந்ததா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. 2 மணி நேரம் டைம் தரோம், எல்லாரும் அதுக்குள்ள கிளம்பிருங்க அப்படின்னு அதிகாரிகள்லாம் சொன்னதும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் ஜான்விகா குடும்பம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு ஜான்விகாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. நடந்ததையெல்லாம் ஜான்விகா அவங்க வீட்டில் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லி சாப்பிட வச்சாங்க. மீனாட்சியும் ரகுராமும் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ராஜேஷ் நல்ல வேலையில் இருந்தனால சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் அவங்களுக்கு வரல. எல்லாரை விடவும் ராஜேந்திரன் ரொம்ப உடைஞ்சு போய் எப்போவுமே சோகமாகவே உட்கார்ந்துருந்தார். ஜான்விகா அவர்கிட்ட வந்து, மாமா, நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா இது எப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா, இதெல்லாம் எப்போ எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பையன்தான் என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னார். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க மாமா, ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ஜான்விகா கேட்டதும் மாமனார் ராஜேந்திரன், அம்மாடி, ஒரு நாள் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாம்மா. நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுதான் சைன் பண்ணேன். ஆனா நடுவுல இதுல விட்டு போயிருக்கு அதுல விட்டு போயிருக்குன்னு சொல்லி 4-5 சைனை வாங்கினான். அதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கணுமா அப்படின்னு மாமனார் சொன்னதுமே ஜான்விகா, சரிங்க மாமா, எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம இப்போவே போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணான். அங்கே இருக்கிறவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆகாதுமா அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார், நாங்கள் ஆதாரத்தோடு வரோம் அப்படின்னு சொல்லி ஜான்விகா அங்கேருந்து கிளம்புனான். 1 மாதம் போனதும் நிலத்தில் வீட்டிலன்னு வேலை பார்த்தவங்க அத்தனை பேரும் ராஜேந்திரன்கிட்ட வந்து சீனு தங்களை வேலையை விட்டு தூக்கிட்டதாகவும் 1 மாதம் செஞ்ச வேலைக்கு சம்பளமே கொடுக்கலன்னு அழுதாங்க. ராஜேந்திரனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே அவருக்கு தெரியலை. உடனே ஜான்விகா எல்லாரையும் அவளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னான். யாருக்கும் எதுவும் புரியலை. அப்போ ஜான்விகா சொன்னா, சீனு நம்மளை ஏமாற்றி தான் சொத்தை அபகரிச்சிருக்கான், அதை நிரூபிக்க எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, தயவு செஞ்சு என் கூட எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனான். போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே இன்ஸ்பெக்டர்கிட்ட அவள் கொண்டு வந்த செல்ஃபோன் ஆதாரத்தை கொடுத்தா. அதில் தன்னோட 6 வயசு பையன் சிவா விளையாட்டாக வீடியோ எடுத்திருந்தான். அதில் சீனு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பேப்பர்ஸோட அவன் கொண்டு வந்திருந்த வெத்து பத்திரத்தை உள்ளே வைக்கிறதையும் மாமனார் ராஜேந்திரனுக்கு தெரியாமல் அதில் சைன் வாங்குறதையும் சிவா நல்லாவே வீடியோ எடுத்திருந்தான். இந்த ஆதாரம் போதுமானதுன்னு இன்ஸ்பெக்டர் சீனு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் சீனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வழியாக ஜான்விகா தன்னோட குடும்பத்தையும் அவங்கள நம்பி இருந்த குடும்பங்களையும் காப்பாற்றினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.